உலகின் சிறந்த திரைப்படங்கள் என்று நீங்கள் எந்த படங்களை பட்டியல் சொல்லுங்கள். சேவிங் த பிரைவேட் யார், சின்லர்ஸ் லிஸ்ட், ஹோட்டல் ருவாண்டா. ஹோட்டல் ருவாண்டா என்ற படம் அந்த ருவாண்டாவில் நடந்த 10 லட்சம் பேர் கொல்லப்பட்ட அந்த 2 இனக்குழுக்கள் இடையே நடந்த அந்த கடுமையான போரும் அந்த நாடு சந்தித்த அழிவையும் பற்றிய படம். இந்த படத்திற்கு பிறகுதான் உலகம் முழுக்க ருவாண்டாவில் இவ்வளவு பெரிய கொடுமை நடந்தது என்பதை உலகம் அறிந்தது. போரால் ஏற்பட்ட பாதிப்புகளை காட்டும் போது அது உலகம் ஒட்டுமொத்த படைப்பு தானே. அது போர் எங்களுக்கு வேண்டாம், நீங்க இப்பதான்டா படமா எடுக்கிறீங்க, எங்க இலக்கியம் சொல்லுதுடா, யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்று கம்பன் சொல்றான். ஏகாதிபத்தியங்களுக்கு சொல்றோம், உங்களுடைய ஆயுத கிடங்குகளில், உங்களுடைய அணு ஆயுத ஆராய்ச்சி கூடங்களில் எங்கள் கம்பனின் வரிகளை எழுதி வை. காக்கை குருவி எங்கள் சாதி என்று உலகத்துல எந்த இலக்கியத்தையும் சொல்ல, இங்கதான் சொல்லியிருக்கலாம். இதை எழுதி வைங்கடா, போர் வராது. எங்கள் போராட்ட வரலாறு இங்க தமிழ்நாட்டில் வெளியிடவே முடியாதா? இனி எவனுக்கும் எங்கேயும் வியாபாரமே இல்லடா என்ற நிலையை உருவாக்கும். அந்த நிலையை யார் உருவாக்கி இருக்கிறார்கள்? இப்போது சல்லியர்களை வெளியிட மாட்டோம், திரையரங்கு தரமாட்டோம் என்று சொன்னவர்கள் இந்த நிலைக்கு நம்மை தள்ளி இருக்கிறார்கள். இனி இப்படித்தான் அணுக வேண்டியிருக்கிறது. இதற்கு அடிப்படையாக பாதை போட்டு கொடுத்தது யார் என்றால் திராவிடர்கள். போர்க்களத்தில் பாதிக்கப்பட்டவன் யார்? சிங்களத்தை சேர்ந்தவன், அந்த இராணுவத்தை சேர்ந்தவன். அவனையும் காப்பாற்றுகிறதா எங்கள் படை, இதுதாண்டா எங்கள் மாண்பு. இப்படியான ஒரு இனத்தை தாண்டா, இப்படியான ஒரு போராட்டத்தை, அறம் சார்ந்த போராட்டத்தை முன்னெடுத்த அந்த படையை தான், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவனின் வழிநடத்திய படையை தாண்டா நீங்க அழிச்சிங்க. அதை அழிச்சிட்டு குக்கரிச்சிங்களா நாங்க வெற்றி கண்டு விட்டோம் அப்படின்னு. இதுல எங்க பாராட்டுறோம் மறுபடியும்? யார மரியாதைக்குரிய தயாரிப்பாளராக இருக்கின்ற அண்ணன் கருணாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்தையும் நாம் சொல்றோம். இதன் மூலமாக இதை எடுத்தார்ல அந்த துணிவுக்கு, இதை வெளியிட முன்வந்த அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள், இதை உருவாக்கிய படைப்பாளியாக தம்பி கிட்டு அவர்கள், இதை நாங்க எடுப்போம். இந்திய தணிக்கைத்துறை ஏற்றுக்கொள்ள வைப்போம். அந்த துணிவான முடிவு இருக்குல்ல, தணிக்கைத்துறை சான்றிதழ் கொடுத்த ஒரு படத்தை வெளியிட முடியாது, திரையரங்கு தர முடியாது என்று சொல்கின்ற உரிமை யாருக்கும் சட்டப்படியே கிடையாது. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய தம்பி பாலமுரளி வர்மன் அவர்களை சந்தித்து சல்லியர்கள் திரைப்படம் குறித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். வணக்கம். சல்லியர்கள் திரைப்படத்தை திரையரங்குகளில் வெளியிட முயற்சி செய்த போது நாங்கள் ஒரு காட்சி கூட தரமாட்டோம் என்று PVR கார்ப்பரேஷன் நிறுவனம் மறுத்துவிட்டது. ஆகவே OTT Plus என்கிற OTT தளத்தில் அந்த படம் வெளியிடப்பட்டு விட்டது. அந்த படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த படம் குறித்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். சல்லியர்கள் திரைப்படத்தை வெளியிட மறுத்த, திரையரங்கு தரம் மறுத்த அந்த நிறுவனத்திற்கு முதலில் ஒரு தமிழனாக என்னுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் தமிழர்களின் நிலை என்னவாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. PVR என்பது ஒரு பெயர், ஒரு நிறுவனம். ஆனால் ஒட்டுமொத்தமாக திரையுலகின் நிலை இப்படித்தான் இருக்கிறது. அது குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தை சார்ந்ததாக மட்டுமில்லை. தமிழ்நாட்டில் 1000 திரையரங்குகள் இருக்கிறது. சல்லியர்கள் உட்பட இது போன்ற சிறு முதலீட்டு படங்களுக்கு நீண்ட காலமாகவே இந்த சிக்கல்களை சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல திரைப்படங்கள் வந்தாலும் கூட, படம் நன்றாக இருக்கிறது என்று திரையரங்குகள் இருப்பவர்கள் சொன்னாலும் கூட, திரையரங்குகளுக்கு ஒரு காட்சி அதுபோல தான் தருவாங்க, நடிகர் இல்லை என்றால். அந்த ஒரு காட்சி கூட தர முடியாமல் மறுத்த அந்த நிறுவனத்தின் திமிர்த்தனம் இருக்குல்ல, அதை ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழ்நாட்டில் வாழுகின்ற தமிழ் பெரும்பான்மையும் அதை உறுதியாக கண்டிக்க வேண்டும். அந்த நிலையை நம்ம ஒரு காலமும் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த ஆணவ போக்கு அந்த குறிப்பிட்ட நிறுவனத்திற்கோ அல்லது வேறு யாருக்கோ கூட எங்கிருந்து வருகிறது என்றால், தமிழ்நாட்டில் நடக்கின்ற அரசியல், அதுதான் இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது.
தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு பின்புலமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? திராவிடம் என்ற ஒரு கோட்பாடு இருக்குல்ல, அதுவே திராவிடம் என்று எவனெல்லாம் சொல்லுகிறானோ, திராவிடம் தான் இங்கு எல்லாம் என்று எவன் சொல்லுகிறானோ அவனெல்லாம் செய்த வேலைகளுடைய ஒரு விளைவுதான் இது கூட. ஏனென்றால் ஏன் எப்படி சொல்லுகிறோம்? நம்ம வந்து சும்மா போற போக்கில் பேசுறது இல்லை. தமிழரின் வாழ்க்கை, தமிழரின் போராட்டம், தமிழ் இனம் சந்தித்த படுகொலை தொடர்பான படங்களை இங்கே எடுக்கவே முடியறதில்லை. உலகம் முழுக்க உலகின் சிறந்த திரைப்படங்கள் என்று நீங்கள் எந்த படங்களை பட்டியல் சொல்லுங்கள், எல்லாம் எதை பற்றி பேசிய படமாக இருக்கிறது? சேவிங் த பிரைவேட்ரியான், சின்லர்ஸ் லிஸ்ட் இல்லையா, ஹோட்டல் ருவாண்டா. ஹோட்டல் ருவாண்டா என்ற படம் அந்த ருவாண்டாவில் நடந்த 10 லட்சம் பேர் கொல்லப்பட்ட அந்த 2 இனக்குழுக்கள் இடையே நடந்த அந்த கடுமையான போரும் அந்த நாடு சந்தித்த அழிவையும் பற்றிய படம். இந்த படத்திற்கு பிறகுதான் உலகம் முழுக்க ருவாண்டாவில் இவ்வளவு பெரிய கொடுமை நடந்தது என்பதை உலகம் அறிந்தது. இப்போ அந்த நாடு இவ்வளவு பெரிய நாடு, இந்திய பெரிய நாடு, இந்த 1994 நடந்த அந்த இனப்படுகொலை ருவாண்டால இன்னைக்கு அந்த நாடு மிகப்பெரிய அளவுல மிக பிரமாதமா அற்புதமா வளர்ந்திருக்கு. இன்றைய பிரதமர் ருவாண்டாவை மிகப்பெரிய வளர்ச்சி நாடாக மாற்றி இருக்கிறார், ஒரு அழிவில் இருந்து புறப்பட்டு வந்தவர்கள். அதே போல ஜப்பானில் நடந்த பேரழிவை படங்கள் எடுத்திருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கான படங்கள் எடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் போர் இலக்கியம் என்பது போல போர் திரைப்படங்கள் உலகின் போக்கை மாற்றி இருக்கின்றன. வியட்நாம் மேதகு தலைவர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கனவு இருந்தது. என்ன கனவு? நம்முடைய போராட்ட வரலாற்றை பேட்டில் ஆஃப் அல்ஜீரியா போல, பேட்டில் ஆஃப் அல்ஜீரியா என்று ஒரு படம் இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு இயக்குனர் என்ற அடிப்படையில். அல்ஜீரியாவில் நடந்த விடுதலை போராட்டத்தை குறித்த அந்த படம் அற்புதமான படம், அற்புதமான உருவாக்கம். அந்த படம் அந்த விடுதலையை பதிவு செய்தது. இந்த தலைமுறைக்கு வரைக்கும் அது வந்து நம்ம எப்படியெல்லாம் போராடி ஒரு நாட்டை பெற்றோம், அந்த நாட்டை கட்டமைத்தோம் என்று சொல்வதனால் அந்த நாடு நாடாக இருக்கிறது. இங்க இந்திய விடுதலை போராட்டத்தை பற்றி கூட படங்கள் உருப்படியா வந்தது கிடையாது. அதை வந்தாலும் அதுல வந்து அகிம்சையாக பட்டினி கிடந்து போராடணும் தான் சொல்லுவோம். ஏன்னா போராட்டத்தின் அடிப்படையில் தான் விடுதலை, போராட்டத்தின் அடிப்படையிலும் புரட்சியாலும் தான் விடுதலை சாத்தியப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் படங்களை, இலக்கியங்களை படைத்தால் வரும் தலைமுறை இங்கு நடக்கின்ற அத்தனை அதிகார அத்துமீறல் அடக்குமுறைகளுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்து போராடுவார்கள் என்கிற அடிப்படை. இது எதை சார்ந்ததா இருக்கு? அதிகாரத்தில் இருப்பவர்கள், அதிகாரத்திற்கு துணையா இருக்கின்ற முதலாளிகள், பெரும் வியாபாரிகள் தான் இந்த இந்திய அரசை, இந்திய நாட்டை நடத்துகிறார்கள், எல்லா மாநில அரசுகளையும் அவர்கள் தான் இயக்குகிறார்கள் என்பது வரைக்கும் இது வந்து சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. நம்ம தலைவர் விருப்பப்பட்டது போல பேட்டில் ஆஃப் அல்ஜியர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் முதல் முறையாக உலக நாடுகளில் இருக்கிற இப்ப நான் சொன்ன படங்கள் போட நான்கிங் என்று ஒரு படம் என்றால், பீஜிங் தலைநகராகிறதுக்கு முன்னாடி சீனாவுக்கு வந்து நான்கிங் தான். சீன தலைநகரில் வந்து ஜப்பானிய படைகளை அழித்தது குறித்து அந்த படம் பேசும். ஃப்ளவர்ஸ் ஆஃப் வார் என்ற ஒரு அற்புதமான திரைப்படம். ஜப்பானிய படைகள் எவ்வளவு கொடுமையாக சீனாவில் இருந்தவர்களை எப்படி சித்திரவதை செய்தது. சீனனே பெரிய கொடுமைக்காரன், அவன் வந்து தன் நாடு பாதிக்கப்பட்டதை பத்தி மிக அற்புதமான ஒரு படத்தை எடுத்திருக்கிறான். இப்படி நோமேன் லேண்ட்ஸ் என்ற ஒரு அற்புதமான திரைப்படம். இப்படி வரிசையா படங்களை சொல்லிக் கொண்டிருக்க முடியும். உலகின் சிறந்த படங்கள் அல்லது உலக சினிமா என்று சொல்லப்படுகின்ற எல்லாமும் அவருடைய வாழ்க்கையை, பண்பாட்டை, போரால் ஏற்பட்ட விளைவுகளை, போரால் ஏற்பட்ட பாதிப்புகளை காட்டும் போது அது உலகம் ஒற்றுமையான படைப்பு தானே. அது போர் எங்களுக்கு வேண்டாம், நீங்க இப்பதான்டா படமா எடுக்கிறீங்க, எங்க இலக்கியம் சொல்லுதுடா, யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்று கம்பன் சொல்றான். ஏகாதிபத்தியங்களுக்கு சொல்றோம், உங்களுடைய ஆயுத கிடங்குகளில், உங்களுடைய அணு ஆயுத ஆராய்ச்சி கூடங்களில் எங்கள் கம்பனின் வரிகளை எழுதி வைங்கள். காக்கை குருவி எங்கள் சாதி என்று உலகத்துல எந்த இலக்கியத்தின் சொல்ல, இங்கதான் சொல்லியிருக்கிறான் பாரதி. இதை எழுதி வைங்கடா, போர் வராது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ இந்த இலக்கியம் இங்கிருந்து புறப்பட்டது. இந்த இலக்கியத்தை, தமிழ் இலக்கியங்களை உட்பட வெளிநாடுகள்ல ஆங்கிலத்துல படமா எடுக்கிறான். இங்க இருக்கிற காட்சிகளை அவன் காட்சிப்படுத்துறான். ஆனால் என் வாழ்க்கையை இங்க படமா எடுக்க முடியல, தயாரிப்பாளர்கள் இல்ல. தயாரிப்பாளர் என்பது ஒரு முறையான ஒரு தயாரிப்பு ஆட்களே இங்க இல்ல. முதல்ல இங்க வந்து முறைப்படுத்தப்பட்ட ஒரு தொழிலாகவே இங்க தமிழ் திரைப்பட உலகம் இயங்கல. அப்போ எடுக்கப்படுகிற பல்வேறு போராட்டங்களுக்கு இடையில எடுக்கப்படுகிற அந்த படங்களை நாங்கள் வந்து திரையிடவே மாட்டோம், புறக்கணிப்போம். நீ படம் பார்க்கல, படத்தை திரையரங்குல வெளியிட்டு மக்கள் வரல என்பதெல்லாம் வேறு. வந்திருந்தால் அந்த வாய்ப்பை மறுப்பதற்கு நீ யார்? ஒரு திரையரங்கத்தை நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க. கோயம்புத்தூர்ல ஒரு விநியோகஸ்தர் சங்கம், கோயம்புத்தூர் விநியோகஸ்தர் சங்கம் எங்கேயோ இருக்கிற பழைய கணக்கை ஒரு நடிகர் மீது வைத்திருக்கிற அந்த பழைய கணக்கை தீர்ப்பதற்காக ஒரு இனத்தின், ஒரு பேர் அழிவை சந்தித்த ஒரு இனத்தின் வரலாற்றை வெளியிட மறுக்கிறார்கள் என்றால், அவன் தமிழனாகவே இருந்தாலும் அவன் எப்படி தமிழ் தாய் அவனுக்கு பிறந்தனா இருக்க முடியும்?
அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் இதனால் பட்ட வழியிலிருந்து அவர் பேசிய வார்த்தைகள் அத்தனையும் சல்லியர்களுக்கான மட்டுமல்ல, தமிழ் திரையுலகில் தமிழர்கள் நாங்கள் சந்திக்கிற அத்தனை இடையூறு நெருக்கடிகள் குறித்த அந்த வெடிப்பு தான் அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் பேசிய அந்த காணொலியும் அந்த நேர்காணலும். அது இந்த படத்தை வெளியிடுவதற்கான முயற்சியவே அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் இல்லை என்றால் அது நடந்திருக்காது. அப்படி ஒரு வாய்ப்பு வந்து அதை வெளியிட மறுத்து விட்டு ஒரு நிறுவனம், ஒரு திரையரங்குகள் தொடர்ந்து இங்க இயங்க முடியும் என்ற நிலையை உருவாக்கியது யார்? அந்த இடத்துல தான் சொல்றோம், திமுக திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி அல்ல, நீண்ட காலமாகவே இங்க தமிழர்களை மழுகடித்தான்ல இந்த திராவிடத்தை சொல்லி, அதுல இன்னமும் மூழ்கி கிடக்கான்ல. ஆமையை வந்து வெந்நீர்ல போடும்போது அது சுகமா மிதக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது மிதந்துகிட்டே இருக்கும், வெந்நீர் சுகமா இருக்கும். ஆனா அந்த வெந்நீரோட வெப்பநிலை அதிகரிக்கும் போது இதால வெளியில வர முடியாம அதே வெந்நீர்ல வெந்து கரியாகி நஞ்சு போகும்ல, அந்த நிலையில் உச்ச கொதிநிலையில் தமிழ் இனம் இருக்கிறது என்பதற்கான சான்றாக இந்த சல்லியரை இவர்கள் புறக்கணிப்பது என்பது இவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள். அதை வந்து தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழர்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டில் அயல்நாட்டில் வாழ்கின்ற தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள், அயல்நாட்டில் வாழ்கின்ற ஈழத் தமிழர்கள், இவர்கள் எல்லாரும் ஒரு அடிப்படை புரிதல் ஒன்று வச்சிருக்கணும். நடிகர்கள் திரைப்படங்களை நாம தான் வாழ வைக்கிறோம். வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை வியாபாரமும் வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழர்களாலும் ஈழத் தமிழர்களாலும் தான் இங்க எல்லாருக்கும் பணம் கொளிக்குது. அது தயாரிப்பாளர்களுக்காக இருந்தாலும், முதலீடு செய்கிற பெரும் நடிகர்களுக்கான படமாக இருந்தாலும் சரி, அவர்கள் கொடுக்கிற பங்கு பெரும் பங்கு. ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் கோடிக்கணக்கில் அவர்களால் லாபம் வருது இல்ல. அப்ப அடையாளம் கண்டு புறக்கணிக்க வேண்டிய இடத்தில் தமிழர்கள் தான் எப்போதும் இருக்கிறார்கள். அந்த சந்தையை தமிழர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். அதாவது இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா, உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் வாழுகிற ஈழத் தமிழர்கள் இங்க தமிழ்நாட்டில் தயாரித்து வெளிவர்ற திரைப்படங்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்தணுங்கிறீங்க. ஆமா, இங்க இருக்கிற நடிகர்களை அவர்களுடைய வியாபாரம் என்று இருக்குல்ல, ஒருவருக்கு 200 கோடி 400 கோடி வியாபாரம் இருக்கிறது என்பதெல்லாம் எதை சேர்த்தது? ஓவர்சீஸ் என்று சொல்லப்படுகிற வெளிநாட்டு உரிமையும் சேர்த்ததுதான். அங்க எவ்வளவு படம் லாபம் ஈட்டுது அதெல்லாம் உட்படதான். இப்ப உலகமெங்கும் அப்படின்னு யாரை நம்பி வெளியிடுறான்? ஈழத்தமிழர்கள் நம்பி வெளியிடுறான். வெறும் திரைப்படம் மட்டும் இல்ல, இங்கிருந்து போற நட்சத்திர கலை விழாக்கள், இங்கிருந்து போய் இசை விழா நடத்தி அங்கு தான் போட்டிருக்கிற ஜெர்க்கனையும் சட்டையும் கழட்டி வந்து எவன் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறானோ அந்த அவன் மீதே வீசுகிறான்கள்ல ஆணவத்தோடு. அவர்கள் உட்பட இவர்கள் எல்லாரையும் கலைஞர்கள் என்ற அடிப்படையில் வாழ வைக்கிற ஈழத்தமிழர்கள், அயல்நாட்டு தமிழர்கள் உட்பட யாருக்கும் இங்கு இருப்பவர்கள் நன்றியாக இருக்கிறார்கள் என்றால் இல்லை. அது வெளிப்படையாக இப்போது தெரிகிறது, எப்போதுமே தெரிகிறது. அப்ப அந்த இடத்திலிருந்து நாம் இனிமே அணுக வேண்டி இருக்கிறது ஒவ்வொன்றையும். எங்கள் படம் வராதா? எங்கள் வாழ்க்கை வரலாதா? எங்கள் போராட்ட வரலாறு இங்கே தமிழ்நாட்டில் வெளியிடவே முடியாதா? இனி எவனுக்கும் எங்கேயும் வியாபாரமே இல்லடா என்ற நிலையை உருவாக்கணும். அந்த நிலையை யார் உருவாக்கி இருக்கிறார்கள்? இப்போது சல்லியர்களை வெளியிட மாட்டோம், திரையரங்கு தரமாட்டோம் என்று சொன்னவர்கள் இந்த நிலைக்கு நம்மை தள்ளி இருக்கிறார்கள். இனி இப்படித்தான் அணுக வேண்டியிருக்கிறது. இதற்கு அடிப்படையாக பாதை போட்டு கொடுத்தது யார் என்றால் திராவிடர்கள். இதைத்தான் நம்ம சொல்றோம். புரியுது. இப்போ இந்த படம் வந்து ஓடிடியில் வெளிவந்திருக்கு. அதாவது ஓடிடி ப்ளஸ் அப்படிங்கிற ஓடிடி தளத்தில் வெளிவந்திருக்கு. இந்த படத்தை வந்து வெற்றி படமாக்குவதன் மூலமாகத்தான் இந்த பிவிஆர் நிறுவனத்துக்கு பாடம் புகட்ட முடியும். அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? உறுதியாக அது வெற்றி படமாக ஆகிவிட்டது. திரையரங்குகளில் வெளியிடப்படவில்லையே தவிர ஓடிடி பிளஸ் என்கிற அந்த புதிய, அது ஏற்கனவே சிறு சிறு படங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிற ஒரு தளம், அந்த தளத்தில் சல்லியர்கள் வெளியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் மறுக்கப்படுகிறது சல்லியர்கள் என்கிற அடிப்படையிலும், அப்புறம் நம்மளுடைய போராட்டத்தை எடுத்திருக்கிறார்கள் என்கிற அடிப்படையிலும் உலகமெங்கும் பேராதரவை அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும், தயாரிப்பாளராக இந்த படத்தை வெளியிடுகிற அவருக்கும், படத்தை தயாரித்தவர்களுக்கும், தம்பி இயக்குனர் மரியாதைக்குரிய தம்பி கிட்டு அவர்களுக்கும் இந்த படத்தை எடுக்கணும்ன்ற ஒரு முடிவு எடுத்தார்ல, அவர் மிக நுட்பமான ஒரு இயக்குனராக இருக்கிறார். நம்ம படத்தை பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா, அவர் ரொம்ப நுட்பமான ஒரு இயக்குனர். உண்மையாகவே தமிழ் திரைக்கு எதை சொல்லலாம் என்பதை விட எதையெல்லாம் சொல்லக்கூடாது என்கிற ஒரு தெளிவும், சொல்ல எடுத்துக்கொண்ட செய்தியை, அந்த கருவை மிக அழகாக எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக, போதும் இந்த அளவுக்கு இதை சொன்னால் போதும் என்கிற அடிப்படையில் அவர் எடுத்த முடிவும், அந்த படத்தை எடுத்துக்கொண்ட கதை கருவை அவர் படமாக்கிய உருவாக்கம் செய்த விதமும், அடுத்து இந்திய தணிக்கைத்துறையை ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு அதிலே சொற்களை பயன்படுத்தியது. எல்டிடி என்று 2002 நான் ஒரு திரைப்படத்துல உரையாடல் எழுதுறேன், ஈழப்பகுதியை வச்சு 2002 அது ஒரு பொதுபோக்கு படம். அதுல ஒரு 15 நிமிடத்துக்கு நம்ம வந்து போராட்டத்தை வச்சு எழுதுறோம். அப்ப இருந்த மரியாதைக்குரிய ராஜு அவர் பேரு, அந்த IAS அதிகாரி, அவரு சொன்னது அப்பயே சொன்னதுதான்,
நான் போய் சந்திச்சேன். இந்த மாதிரி எழுத போறதுக்கு முன்னாடியே போய் சந்திச்சு எது வரலாம் வரக்கூடாது. ஏன்னா அப்ப தடை, அப்பதான் ரொம்ப கடுமையான காலகட்டம் இல்லையா. இப்பதான் வந்திருக்கு, இப்பதான் திறந்திருக்குது, ஓரளவாவது இவ்வளவுதாவது பேச முடியுது. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களால் நாம் தமிழரால் தலைவர் எங்க பார்த்தாலும் எடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் தமிழர் எல்லார் வீட்லையும் தலைவர் படம் இருக்குது, புலிக்கொடி இருக்கு. அப்ப அதெல்லாம் இல்லை. நம்மளை போன்ற 1-2 பேர் தான் அந்த வெளியிலேயே பேசுவோம். அந்த நிலையில் இருக்கும் போதுமே எழுதும் போது அவர் சொன்னது ஈழம் என்று சொல்ல வரக்கூடாது, எல்டிடி என்று சொல்ல வரக்கூடாது, புலி என்று வரக்கூடாது. இது 2002 இப்பவும் அதான் நிலை இந்தியாவில். புரியுது. அதை சரியாக இது சிங்களம் என்றோ அல்லது ஈழத்தமிழ், நானாவது ஈழ மொழியில் இருந்தேன், ஈழத்தமிழ் தான் இருந்தேன். என்னுடைய அண்ணன் மரியாதைக்குரிய சந்திரசேகர், வாகை சந்திரசேகர்லாம் அப்போ கேட்பார், நீங்கள் இலங்கையா? ஏன்னா நான் வசனம் சொல்லிக் கொடுக்கும்போது ஈழத்தமிழர்கள் போல பேசுறது, அதில் 98 விழுக்காடு நம்ம அப்படியே ஈழத்தமிழ் எழுதி ஈழத்தமிழ் பேச வச்சிருந்தோம். இதில் அதையும் அந்த அளவுக்கு கூட பயன்படுத்தா. ஏன்னா அவ்வளோ கவனமாக இந்த படத்தை எடுத்துருக்கிறார். ஏன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுனால. எப்படியும் நம்மளுடைய வாழ்க்கை என்றால் யார் சல்லியர்கள், மருத்துவ சிகிச்சை பிரிவை சேர்ந்தவர்கள். அவர் யாரு? போராளிகளுக்கு மட்டும் சிகிச்சை அளிப்பவர்கள் அல்ல, போராளிகளுக்கு மட்டுமல்ல, சிங்கள இராணுவத்தை சேர்ந்த அந்த நிமிடிக்கு முன்பு வரைக்கும் தமிழர்களை கொன்று குவித்த கொலைகாரனாக மிக கோரமான படுகொலைகளை செய்த சிங்களனாக இருந்தாலும் கூட அவன் சுட சுட தமிழன் ரத்தத்தை தரையில வீழ்த்தி நிலத்தில் வீழ்த்தி விட்டு வந்தவனா தான் இருப்பான். அவனுக்கு அடிபட்ட போது கூட அவனை காப்பாற்றிய அந்த தமிழரின் நெறி இருக்குல்ல, அப்படியான அறம் வாய்ந்த ஒரு தலைவனின் பிள்ளைகளாக களத்தில் நின்றார்கள் எங்கள் புலிகள், எங்களுடைய படையினர், எங்களுடைய தமிழீழ தேசிய இராணுவத்தினர் என்பதை சொல்கின்ற படமாக இது இருக்கு. அவன் எல்லாருக்கும், நான் எப்போதுமே சொல்வது உண்டு, தமிழர்கள் போர் வெறி பிடித்து வாழ்ந்தவர்கள் அல்ல தமிழர்கள், போர் நெறி கொண்டு வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். போர்ல கூட ஒரு நெறி வச்சிருந்தான் தமிழன். அதற்கான சான்றாக வாழ்ந்த நமது தமிழீழ தேசிய இராணுவம் ஏற்கனவே நிறைய நிகழ்வுகள் இருக்கு, 1-2 இல்லை. இது ஒரு சிறு துளி. தம்பி கிட்டு அவர்கள் இதை தெளிவாக இந்த அளவில் எடுக்கணுன்ற முடிவு எடுத்தார்ல, அந்த வகையில் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதை மிக சரியாக உலக தரத்திற்கு ஈரானிய திரைப்படம் பார்த்த, ஈரானிய படமாக இருந்தால் அதை கொண்டாடுவார்கள் இங்க இருக்கிற அறிவுஜீவிகள், திரைப்படத்தை நுகர்வோர் கூட எல்லாரும். அதே இல்லை, இங்க இருக்கிற கேரளால இருந்து ஒரு மலையாள படமா இருந்தா கூட அப்படி ஒருத்தர் எடுக்க முடியாது, உடனே இப்படி பேசுவான். தமிழன் எடுத்த திரைப்படம், தமிழர் போராட்ட வாழ்க்கையை பற்றி எடுத்த படம், அதுல கூட அவன் நம்மளை அழிச்சான், நம்மளை ஒழிச்சான், நம்மளை அடிச்சான் அப்படின்றது இல்லை. போர்க்களத்தில் பாதிக்கப்பட்டவன் யார்? சிங்களத்தை சேர்ந்தவன், அந்த இராணுவத்தை சேர்ந்தவன். அவனையும் காப்பாற்றியதுடா எங்கள் படை, இதுதாண்டா எங்கள் மாண்பு. இப்படியான ஒரு இனத்தை தாண்டா, இப்படியான ஒரு போராட்டத்தை, அறம் சார்ந்த போராட்டத்தை முன்னெடுத்த அந்த படையை தான், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவனின் வழிநடத்திய படையை தாண்டா நீங்க அழிச்சிங்க. அதை அழிச்சிட்டு கொக்கரிச்சிங்களடா நாங்க வெற்றி கண்டு விட்டோம் அப்படின்னு சொல்ற. இதை எதுவும் பிரச்சாரமாக இல்லாமல் ஒரு அழகான ஒரு வாழ்வியலோடு, மிக அற்புதமான இயல்பான காட்சிகளோடு அழகாக இந்த படம் சொல்லியிருக்கு. இதை வெளியிடுவதில் என்ன சிக்கல் இவனுக்கு? இங்க இனம் வருது, இனம் என்று சொல்லிவிட்டு அதுக்கு துணை தலைப்பாக மாப்னு போட்டு இனத்தை கேவலப்படுத்துகிற படம் வந்தது. மெட்ராஸ் கேப் வருது. நீங்க புலிகளுக்கு எதிராக அல்லது போராட்டத்துக்கு எதிராக, விடுதலை போராட்டத்திற்கு எதிராக வந்த படங்கள் எல்லாம் திரையரங்கு கிடைச்சது. வெப் சீரிஸ் ஃபேமிலி மேன் அப்படின்னு அது எவ்வளவு அயோக்கியத்தனமானது, எவ்வளவு அயோக்கியத்தனமானது. அதை வெளியிட படம் வந்துச்சு. கிங்டம் இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எப்போதுமே தமிழர்களுக்கு எதிரான படங்களுக்கு இங்க எல்லா ஆதரவும் கிடைக்கும். ஏனென்றால் தமிழ்நாடு, தமிழர் அரசியல், தமிழர் வணிகம், தமிழர் பொருளாதாரம், தமிழருடைய மருத்துவம், தமிழருடைய கல்வி, தமிழருடைய ஊடகம் என்று இங்க எதுவுமே இல்லை. தமிழர் திரையுலகம் தமிழர் கையில் இல்லை. அது நீண்ட காலமாகவே இருக்கிறது. நீங்க சுதந்திர காலத்திலிருந்து, விடுதலைக்கு முன்பு பின்புமான காலத்திலிருந்தே இந்த திரையுலகம் யார் கையில் இருக்கிறது? ஒட்டுமொத்த கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா எல்லா சினிமாவும் சென்னையில தான் இருந்ததுன்னு சொல்லிட்டே இருப்பான். சென்னையில இருந்தவன் யாரு? அவன் கையில இருந்தது. பிரிஞ்சு போன பிறகு யார் கையில இருக்கு? அவர்கள் கையில தான் இருக்கு. முதலீட்டாளர்களாம் யார் இருக்கான்? அவனாதான் இருக்கான். இயக்குநர்களாக அண்மை காலமாக ஒரு 20-25 ஆண்டு காலமாக தமிழர்கள் வந்த பிறகு ஓரளவு தமிழர்கள் வாழ்க்கையில் வருதுக்கு தவிர இந்த மாதிரியான போராட்ட வரலாற்றை எடுப்பதற்கோ, இதற்கு முன்பு இங்க உள்ளூர்ல தமிழ்நாட்டில் நடந்த போராட்ட வரலாறை எடுப்பதற்கோ ஒருவருக்கும் துணிவு இல்லை. துணிவு இருந்தாலும் எடுப்பதற்கு தயாரிப்பாளர் இல்லை. இந்த நிலையில இருக்கிறதுல இந்த நிலை, இதை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்கு, பொங்கல் அல்ல என்கின்ற புரிதல் எங்கு வரணும். உலக திரைப்படத்துல அந்த சிக்கல்களை பேசும்போது கொண்டாடுகிற எனது அருமை சமூகம், எனது அருமை தமிழ் மக்கள், தமிழில் நம்மளுடைய வாழ்க்கையை எடுக்கும் போதும் கொண்டாட வேண்டும். நிச்சயமாக நாங்கள் துணை இருப்போம் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அப்போ பிவிஆர்ல அவர் எவரா இருந்தாலும் இப்படி தவிர்க்க முடியாத நிலை வரும். ஆனாலும் தவிர்ப்பவர்களை நாம் விடலாமா என்றால் விடக்கூடாது. யாரெல்லாம், ஏன் எவ்வளவு தமிழ் திரையுலகம் மௌனம் காக்கிறது?
இதே ஈழத்தமிழர்களுக்காக பேசியவர்கள், இதற்கு முன்பு பேசியவர்கள் பல நிர்வாகத்தில் இருக்கிறார்கள். ஒருவர் கூட குரல் கொடுக்கவில்லையே. இதே வேற ஒரு கர்நாடகாவிலேருந்து ஒரு படம் வருது, அதை நாங்கள் தடுத்து நிறுத்துறோம்னு வச்சுங்க, மொத்த பேர் என்ன செய்வான்? சினிமாவை சினிமா பார்ப்பா, எல்லாம் நமக்கு அறிவுரை சொல்லுவான். சினிமாவை சினிமா பார்க்கணும், அதுக்கு கலைக்கு மொழி கிடையாது, இனம் கிடையாது, எல்லா கதையும் சொல்லுவான். அதான் ஏற்கனவே சொல்ற மாதிரி தான். மொழி கிடையாதா தமிழ் படத்துக்கு, திரைப்படத்துக்கு மொழி கிடையாதா? அப்ப நீ ஏன் தமிழ்ல படம் எடுக்கிற? அது சரி, சமஸ்கிருதத்தில் எடு, போஜ்பூரியில் எடு. நீ இதே உச்ச நடிகர்னு சொல்ற எல்லா பையனையும் கூட்டு வச்சு வேற மொழியில எடுத்து இங்க ஓட்ட வேண்டியதானே? செய்ய முடியாது. புரியுது. அப்ப கலை மொழி பேசும், நாம எடுத்தா மொழி கிடையாது, இப்படி பேசுவான். மொழியாக பிரிக்கிறார்கள், இனமாக பிரிக்கிறார்கள், இப்படி பேசி பேசி பேசி, அதனாலதான் அதை தான் சொல்ல வரேன். ஏன் இதுல திராவிடத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியிருக்கு? இந்த மழுங்கி போன ஒரு நிலைக்கு உருவாக்கியது யார்? திரை வழிபாட்டு அண்ணன் சொல்வது போல திரை நாயகனை வழிபடுகின்ற ஒரு போக்கை உருவாக்கியது யார்? தமிழ் உலகில், தமிழ் திரையுலகில் மட்டும் இல்லை, தமிழ் திரைதான் உங்களுக்கு எல்லாமுமாக மாற்றியது யார்? இவர்கள் தான். அப்போ இங்க அவர்கள் தீர்மானிக்கின்ற படங்கள் தான் வர முடியும் அப்படின்ற நிலை இருக்கு. அல்லது யாருமே எதுவுமே செய்யாட்டாலும் கூட இவர்களுக்கு ஒரு அப்படியான ஒரு அச்சம் இருக்கு. அல்லது இதுல யாருமே நடிகர்கள் இல்லை, இதை யாரும் பார்க்க வர மாட்டான், எல்லாமே முன்முடிவுகள். இதுல எங்க பாராட்டுறோம் மறுபடியும்? யார மரியாதைக்குரிய தயாரிப்பாளராக இருக்கின்ற அண்ணன் கருணாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்தையும் நாம சொல்றோம். இதன் மூலமாக இதை எடுத்தார்ல அந்த துணிவுக்கு, இதை வெளியிட முன் வந்த அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள், இதை உருவாக்கிய படைப்பாளியாக தம்பி கிட்டு அவர்கள், இதை நாங்க எடுப்போம். இதை இந்திய தணிக்கைத்துறை ஏற்றுக்கொள்ள வைப்போம். அந்த துணிவான முடிவு இருக்குல்ல, தணிக்கைத்துறை சான்றிதழ் கொடுத்த ஒரு படத்தை வெளியிட முடியாது, திரையரங்கு தர முடியாது என்று சொல்கின்ற உரிமை யாருக்கும் சட்டப்படியே கிடையாது. அப்போ இங்கே சட்டம் என்னவாக இருக்கிறது? இவர்களை யார் கேள்வி கேட்பது? இத்தகைய பெரும் சிக்கல்களை உள்ளடக்கியதாக இந்த சல்லியர்கள் வெளியிட மறுக்கின்ற இந்த செயலும், ஆனாலும் அதை மீறி சல்லியர்கள் ஒரு படைப்பாக வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, தமிழ் திரையுலகில் வாழ்பவர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழர்கள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பரவி வாழ்கின்ற நமது அருமை தமிழ் சொந்தங்கள் இனி யாரை ஆதரிப்பது, யாருக்கு எப்போதும் துணையாக இருப்பது? நடிகர்கள் எல்லாம் நம்மளுடைய நடிகரா? இல்லை. நடிகர் எல்லாம் அவர் யாராக கூட இருக்கலாம், அவர் எப்போதும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் உண்மையாக இருக்கிறார்களா? இல்லை. இந்த தெளிவோடு ஒவ்வொன்றையும் அணுக வேண்டும். அதுதான் உலகளாவிய அரசியல் புரிதல் உள்ள ஒரு இனமாக நாம் மாற முடியும், வாழ முடியும். நீங்க திரைத்துறையில் பயணிக்கிற ஒரு இணை இயக்குனர் கிட்டு அவர்கள் ஒரு திரைப்படத்தை எடுத்துவிட்டு அந்த திரைப்படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை, திரையரங்கு மூலமாக மக்களை பார்க்க வைக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு மன வலியில் இன்னைக்கு ஓடிடியில் அதை வெளியிட்டிருக்காரு. கிட்டு அவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? நாம் அவர்கள் கேட்க விரும்புவதை நாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எதை சொல்ல விரும்புகிறோம் மக்களுக்கு என்பதில் நாம் ஒருபோதும் பின்வாங்கக்கூடாது, பின்வாங்க போவதில்லை. தம்பி கிட்டு அவர்களும் அப்படியான உறுதியானவர் தான். இதை ஓடிடி தளத்தில் வெளியிடலாம் என்கிற முடிவை, தயாரிப்பாளரும் இந்த படத்தை வெளியிடலாம் என்கிற முடிவை எடுத்தார்ல அண்ணன் காமாட்சி, சுரேஷ் காமாட்சி அவர்களும் முக்கிய காரணம். இதுல இயக்குனருடைய பங்கு அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், நீங்க இயக்குனராக இருக்கிறதுனால அதுல நமக்கு ஒரு அப்படியான முடிவை நம்ம எடுப்போமா, அதுக்கு இல்லை மறுப்போமா? முடியாது. அதுக்கான இடம் இல்லை. நாம என் படைப்பை எடுத்திருக்கிறேன். நான் இப்பவும் உறுதியாக நான் தமிழர் வாழ்க்கையை தான் எடுப்பேன்ற அந்த உறுதியான திண்மை இருக்குல்ல, அந்த அடிப்படையில் அவரை பாராட்டுறோம். ஆனால் தயாரிப்பாளராக இதில் அதனால தான் சொல்றேன், படத்தை வெளியிடுகின்ற அந்த துணிவான முடிவை எடுத்தார்ல, திரையரங்கு தரமாட்டோங்க அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்து கொண்டிருக்கும் போது சொன்ன பிறகு உடனடியாக எதற்கு பின்வாங்காம பரவாயில்ல போகடா நான் ஓடிடியில் வெளியிடணும்னு முடிவு எடுத்தார்ல சுரேஷ் காமாட்சி அண்ணன், அவருடைய துணிவும் இதுல முக்கியமானதா இருக்கு. நாம என்னைக்கும் தமிழர்கள் அப்படி நம்ம கைவிட்டு விட மாட்டார்கள். அது இப்போ உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் நாங்கள் உங்களுக்கு துணை இருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் பணம் அனுப்புகிறோம், போடுறோம், பணம் அனுப்புகிறோம், படம் பார்க்குறோம், எங்கே வரல, பிரான்ஸில் வரல, ஈழத்தில் வரல அப்படின்னு ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, செய்தி அனுப்பிக்கிட்டே இருக்காங்கல்ல, அப்போ பார்க்க தயாராக இருக்காங்க எங்களுக்கு. அப்போ நாம் கைவிட்டக்கூடாது இந்த பிள்ளைகளை அப்படின்ற ஒரு துணிவோடு இருக்காங்கல்ல, அது அந்த நம்பிக்கை போதுமானது. நாம் நல்ல படைப்புகளை தொடர்ந்து எடுக்கலாம். ஒன்று தமிழர் படைப்பு, ஈழத்தமிழர் படைப்பு என்பது அல்ல. தமிழ் சினிமாவில் இப்போ நீங்கள் கேட்டீங்க, நம்ம திரைத்துறையில் இருக்கோன்னு, தமிழர் என்று பேசுகிற எல்லாருக்கும் நேரில் சிரித்து பேசுவாங்க. அண்மையில் கூட நான் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு வந்த பிறகு என் மீது அக்கறை கொண்ட பெரிய இயக்குநர்கள் எனக்கு அழைச்சி நேரில் சந்திச்சு கூட எனக்கு அறிவுரை செஞ்சாங்க. எல்லாரும் பேசுவாங்க, பாராட்டுவாங்க. ஆனால் நம்மளை பக்கத்தில் வச்சுக்க மாட்டாங்க. நமக்கு நம்மளை வெற்றி அடையவோ அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவோ விட அனுமதிக்கவே மாட்டாங்க.
அந்த சூழலில் தான் நாம் இத்தனை ஆண்டு காலமாக அந்த ஈழத்தை 2008-9 பேரழிவை சந்தித்த பிறகு நாம் முழுமையாக நம்ம மனிதனாக தமிழனாக சோறு தின்னு வளர்ந்தவனாக இருப்பதனால வேடிக்கை பார்த்துட்டு நான் இயக்குனராகி பணம் செல்வம் சேர்த்து விட்டு என் இனத்துக்கு அழுகுறேன்னு நம்மளால இருக்க முடியல. அதனால அப்பவே களத்தில் இறங்குனதுனால தான் நம் திரைத்துறையில் நாம் வந்த இலக்கு நமக்கு ஒரு தொழில், அது ஒரு தொழில் தான். எல்லாரும் அது ஒரு கனவு, அது ஒரு தவம்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா டுபாகுறதெல்லாம் அப்படி ஒன்று கிடையாது. இது ஒரு தொழில் தேர்வு. அந்த தொழிலின் மூலமாக நாம் ஏன் வந்தோம்னா இப்போ தம்பி செய்திருக்கிறது போல நம்மளுடைய வாழ்க்கை வேறையா இருக்கு, வர்ற படங்கள் எல்லாம் வேறவா இருக்கு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை, இந்த போராட்டங்களை, இப்படியான உண்மை நிலைய ஈழத்தை கூட இல்லை, இங்க இருக்கிற தமிழின் வாழ்க்கையை என்ன இருக்கு, முந்திரிக்காட்டில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் இல்லையா, தர்மபுரியில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும், வீரப்பன் பெயரால் நடந்த தேடுதல் வேட்டையில் என்ன நடந்தது எங்கேயாச்சும் திரைப்படமா பதிவு இருக்கா, காட்சியா பதிவு இருக்கா? முதல் முறையா மக்கள் தொலைக்காட்சியில நம்ம தான் பதிவு செய்யறோம், காட்சி ஊடகத்துல சந்தன காடு இல்லையா. அதுக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. வரவெல்லாம் வந்து அது காவல்துறை சார்பாக இருந்து வியாபாரமா மாத்துறான். அது வந்து ஆவணப்படங்களா இருந்தா கூட வீரப்பனை காட்டி பணத்தை கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது காட்டுறான். மக்களின் வழியை சொல்வதற்கு யாரும் தயாரா இல்லை. அதற்கு தான் திரைத்துறைக்கு வந்தோம். ஆனால் இங்க நீ தமிழர் என்று நீங்க பேசிட்டீங்கன்னா அடுத்த சந்திப்பே உங்களுக்கு அழைப்பு வராது. அதை நம்ம பல இடத்துல அனுபவிச்சிருக்கிறோம். உரையாடல் எழுத கதை சொல்ல போகும்போது இந்த சிக்கல் வருது. தயாரிப்பாளராக இருப்பவர்கள் அல்லது தமிழராகவே இருந்தாலும் கூட கதை சொல்ல போனா அவர்கள் வந்து நம்ம வந்து நம்மளுடைய கோப்பு அவர்களுக்கு நமக்கு முன்னாடியே அங்கே இருக்கு. ஒன்று அந்த சிக்கலை சந்திக்கிறோம். அடுத்தது உரையாடல் எழுதவோ திரைக்கதை எழுதவோ ஒரு எழுத்தாளராகவோ கூப்பிட்டு பேசும்போதும் இந்த சிக்கல்களை சந்தித்த நிகழ்வுகள், அது இன்னொரு நேர்காணல் நான் விரிவாக சொல்றேன். அதே போல படத்துல வேலை செய்ய போகும்போது இந்த சிக்கல் இருக்கு. தமிழர் என்று பேசிவிட்டால் நீங்கள் வந்து இங்க வந்து உங்களுக்கு மிக மிக கட்டம் கட்டி இப்படி எங்கேயுமே இல்லை, கேரளாவில் இல்லை, மலையாளிகள் இணைந்து தான் செய்யறான். அவன் இங்க வந்து இருந்தாலும் இங்க இருக்கிற அவனுடைய உறவுக்காரனை தன்னுடைய மொழிக்காரனை சந்திச்சுட்டு அவன் இணைஞ்சிடறான். கர்நாடகாவே இருக்கிறது. இங்க அதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஆதிக்கமா இருக்கிறது தெலுங்கர்கள் தான். திராவிடம் என்று சொல்வதை காட்டிலும் நம்ம நேரடியாக தெலுங்கர் என்று சொல்லலாம். தெலுங்கர் ஆதிக்கம் இருக்குல்ல, அவர்கள் திரைத்துறையை என்னவா இருக்கா எல்லாரும் கூடியிருக்கிறான். ஆனால் 2 தமிழன் 4 பேர் தமிழர் இருக்கு, 4 பேர் இருக்கிற இடத்துல 2 தமிழர் இருக்கான், 2 பேர் வேற ஆளா இருக்கான்னு வச்சுங்களேன். இவன் 2 பேரும் வேற தான் இருப்பான். அவன் வந்து தெளிவா கூட்டா இருக்கிறான். இந்த சிக்கல்கள்லாம் பேசணுமா, நீங்க இனப்பிரிவினை பேசுகிறீர்களா என்றால் ஆமாண்டா பேசிதான். ஏன்னா அந்த நிலையில நீங்க வச்சிருக்கீங்க. நீங்களும் தம் மனிதர்கள் நாங்களும் மனிதர்கள் நீங்க நடந்துகிறது இல்லை. நீங்களும் இந்தியர்கள் நாங்களும் இந்தியர்கள் நீங்க சொல்வதில்லை. நீங்களும் திராவிடர்கள் நாங்களும் திராவிடர்கள் என்று நீங்க சொல்வதில்லை. இங்க இருக்கிறவன் திராவிடன் என்று சொன்னாலும் நீங்கள் உங்களை ஆந்திரராகவும் தெலுங்கர்களாகவும், நீங்கள் உங்களை கர்நாடகத்தில் இருக்கிறாவும் கன்னடராகவும், கேரளாவில் இருக்கிற மலையாளியாகவும் பேசுகிறீர்கள். ஆனால் எங்களை மட்டும் நீங்க தமிழர்கள் என்று மனதுக்குள்ள முடிவு எடுத்துக்கிட்டே ஒன்று அணுகிறீங்க. ஆனா நாங்க எங்களை தமிழர்கள் சொன்னா உங்களுக்கு எப்படிடா வலிக்குது என்ற கேள்வி இருக்குல்ல. அப்படியான நிகழ்வுகளை ஒவ்வொரு முறையும் திரைத்துறையில சந்திக்கிறோம். இது ஒரு படம் சார்ந்ததல்ல. தமிழன் என்று பேசினாலே இந்த சிக்கல்கள் இருக்கிறது. அல்லது தமிழ் மொழி மீது பற்று இருக்கு என்று பேசினாலே உங்களுக்கு சிக்கல் தானாகவே வந்து விடுகிறது. இந்த நிலையை உருவாக்கியவன் எவன், இதற்கு முதற் புள்ளி போட்டவன் எவன்? அது ராமசாமியாக ஈவே ராமசாமி தொடங்கி அதற்கு பிறகு நாங்கள் தான் இந்த மக்களை வாழ வைத்தோம் என்று சொல்லுகின்ற, எங்களால் தான் உங்களுக்கு எல்லாம் கிடைத்தது என்று சொல்கின்ற இந்த திராவிட இயக்கங்கள், இந்த திராவிடத்தை வைத்து இன்னமும் இங்கே வியாபாரம் கல்லா கட்டி கொண்டிருக்கிற இந்த கயவர்கள், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து விதைத்த வினைதான், அதோட அனுபவத்தை தான் நம்ம வந்து அந்த விளைவை தான் நாம் இன்னும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் சல்லியர்கள் வரைக்கும். அப்ப சல்லியர்கள் தொடங்கி வைத்திருக்கின்ற இந்த விழிப்புணர்வு இது ஒரு திரைப்படத்திற்கு நிகழ்ந்ததல்ல, ஒட்டுமொத்த தமிழ் பேரினத்திற்கும் நிகழ்ந்திருக்கிற ஒரு புறக்கணிப்பு. நம் நிலத்தில், நம் நாட்டில், நம் வாழ்க்கையை, நம் வரலாற்றை புறக்கணிக்க பல பேர் இருக்கிறார்கள். அப்ப தமிழர்களும் அதை செய்யக்கூடாது என்கிற விழிப்புணர்வை நாம் பெற வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக நான் கருதுகிறேன். மிக்க மகிழ்ச்சி தம்பி. சல்லியர்கள் திரைப்படம் குறித்து உங்களுடைய ஆழமான கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சீங்க. சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. வணக்கம். நன்றி.